இந்த வீடியோவில் ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு செல்லில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த செல்லிருந்து தேவையோ அந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த வந்து ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இன்வாய்ஸ் ஹேஷ் 1 2 3 4 5 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து 1 2 3 4 5 அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ரெகெக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். டெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னா எந்த செல்லில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த செல்லு தான். அதனால அதை கிளிக் பண்ணிங்க. எந்த செல்லை தான் தேட போகிறேன், அதனால இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா இதை தான் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஃபைன் பண்ணி அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன கொடுத்தாலும் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நமக்கு டிஜிட் மட்டும்தான் தேவை அப்படின்னால /d ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த /d ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா /d அப்படிங்கிறது டிஜிட்டை குறிக்கும். ப்ளஸ்ங்கிறது 1 or more டிஜிட். எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் அந்த டிஜிட் எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுதுன்னா டிஜிட்டை ஃபைன் பண்ணணும். எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் அந்த டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறது நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணால் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ என்ட்ரு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லிருந்து இந்த நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து இந்த மாரி நேம் ஈஸ்ட் ரவி குமார் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம ரவிக்குமார் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுங்க. டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த செல்லோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நமக்கு ரவி அப்படிங்கிற நேம் மட்டும் தான் வேணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த முன்னாடி இருக்க அந்த நேம் ஈஸ்ட் அது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வேற இருக்கு, அதனால அதையும் டைப் பண்ணிக்கங்க. நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த ஈஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு கம்மா கொடுத்துட்டு இப்போ இந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நேம் எப்படி நம்ம எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டாட் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த டாட்டுங்கிறது என்ன கேரக்டர் இருந்தாலும் குறிக்கும். ப்ளஸ்ங்கிறது எத்தனை கேரக்டர் இருந்தாலும் குறிக்கும். இப்போ டாட்டுங்கிற இடத்துல இந்த சிம்பிள் ரவி ஆர் அது மாதிரிங்கிறது எது வேணாலும் இதில் போடலாம். இப்போ ப்ளஸ்ங்கிறதுனால எத்தனை தடவை வேணாலும் வரனால இதுல இருந்து இது வரைக்கும் கூட இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆயிரும். அதுதான் இந்த சிம்பிளோட இந்த 2 சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இந்த பிராக்கெட் எதுக்கு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றோம், இது வந்து ஒரு குரூப்பா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம். டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ரவிக்குமார் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இமெயில் simbu@gmail.com அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அதில் நம்ம வந்து simbu@gmail.com மட்டும் வேணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவி நேம் ஈஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ அதேமாரி இந்த இமெயில் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அட்டுங்கிற சிம்பிள் இருக்குது, டாட் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி இதை எல்லாமே நம்ம சேர்ந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே ஃபார்முலா கொடுத்தீங்க. ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இந்த செல்லு கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. /w கொடுத்துட்டு டாட் கொடுங்க. /w அப்படிங்கிறது வேர்டை குறிக்கும், அதனால அதை நான் கொடுத்துருக்கேன். கம்மா டாட் கொடுத்துட்டு இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துங்க. இது எப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் கொடுங்க உள்ள. இது ஒரு குரூப் மாதிரி.
மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் அட்டு இருக்கிறதுனால அந்த அட்டுங்கிறது நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதே தான் ஸ்லாஷ் டபிள்யூ டாட் இதே சிம்பிள் இதை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா simbu@gmail.com இது மட்டும் இருக்குது. இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த வேர்டு அப்புறம் இன்னொரு வேர்டு நடுவர இந்த அட்டு அது மட்டும் சேர்ந்து வரணும். அவ்வளோதான். இதை மட்டும் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம இது பார்க்கலாம். அடுத்து இதுவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க, டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இது ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டாக இருக்கனால /d அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து இதில் /d டிஜிட்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாரி இதில் வந்து கம்மா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கம்மா கொடுத்துட்டு இதுலேயும் இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த சிம்பிள்லேருந்து இந்த சிம்பிள் இந்த ரூபாய் அப்படிங்கிற சிம்பிள்லேருந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே இந்த எக்ஸ்பிரஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் அதோட மீனிங் தெரிஞ்சுன்னா போதும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம்னா இதில் டேட் அப்படின்னு இருக்கு. டேட்டுங்கிறதுல அந்த டேட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். டேட் ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அதனால் மறுபடியும் அதேமாரி டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த செல்லில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஓப்பன் கொட்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு இப்போ இந்த டேட் ஈஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, மீதெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிஜிட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. அதனால் நமக்கு டிஜிட் ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். /d இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 க்ளோஸ்னு கொடுத்துருங்க. இது என்ன அர்த்தம்னா டிஜிட்டு 4 இருக்கக்கூடிய டிஜிட் மட்டும் எடுக்கும். 2025ங்கிறது 4 டிஜிட்டு, அதனால் அதை மட்டும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன், ஏன்னா அதில் ஐஃபன் இருக்கிறதுனால ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு மறுபடியும் /d இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஐஃபன் கொடுத்துட்டு /d இந்த ஐஃபன் கொடுத்து 2 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா இப்போ இந்த 2025/6/2 இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். /d 4னா 2025. அடுத்து ஒரு ஐஃபன் கொடுத்து /d டிஜிட் 2 அப்படின்னா 06, அடுத்து டிஜிட் 2 அப்படின்னா 02 அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இது மாதிரி உங்கள் ஆல்வேஸில் எதுவும் தேவையானது ஒவ்வொரு செல்லில் வந்து தேவையில்லாமல் நிறையா டேட்டா இருக்கும். அதில் நமக்கு தேவையான டேட்டா மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இதில் பார்க்கலாம். இதில் கோடு ஈஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. அதில் நம்ம இந்த கோடை மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். வழக்கமாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிக்கங்க, கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ ஏவிலேருந்து இஜெட் வரைக்கும் கேப்சலில் இருக்கனால கேப்சலில் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கேப்சல் A to Z. இந்த ப்ராக்கெட் எதுன்னா இதுக்குள்ள வந்து என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அதுதான் அதோட மீனிங். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. இந்த ப்ராக்கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா எத்தனை டிஜிட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இது மீனிங். இந்த ப்ராக்கெட்டு எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கணுங்கிறது மீனிங்கு. இந்த ப்ராக்கெட்டு எத்தனை டிஜிட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, எத்தனை டிஜிட்லாம் எத்தனை கேரக்டர் எடுத்துக்கணும் அந்த மீனிங் தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஏலேருந்து இஜெட் வரைக்கும்
2 நம்பர் மட்டும் எடுக்கணும். அப்புறம் இந்த ஐஃபன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு /d மறுபடியும் இந்த கொடுத்துட்டு 4. ஏன்னா அதுக்கப்புறம் 4 நம்பர் இருக்கனால இது வந்து டிஜிட்டை குறிக்கும். 4 டிஜிட் வேணும், 4 கேரக்டர். அதனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா கே வந்துருச்சு. இப்போ இதேமாரி உங்கள்கிட்ட எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் இந்த ஃபார்மெட்டில் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மெட்டை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். ஓகே, இப்போ 5 ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. அதில் 5 அப்படிங்கிறது மட்டும், அந்த டிஜிட் மட்டும் நமக்கு தேவை. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க, கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. /d ஜஸ்ட் /d ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் டிஜிட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அடுத்து இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 எப்படி நம்ம இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதுமாரி இந்த @ அப்படிங்கிறத மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது கொடுத்துட்டு இந்த செல்லு கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து அந்த @ அப்படிங்கிற சிம்பிள் மட்டும் எடுக்க போகிறோம். @ அப்படிங்கிற சிம்பிள் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா w அப்படின்னு போட்டோம்னா டிஜிட்டை வேர்டை குறிக்கும், ஸ்மால் வேர்டு. இதே வந்து W போட்டோம்னா வேர்டை தவிர இது எல்லாமே குறிக்கும். இந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே அதை தவிர மீது எல்லாமே குறிக்கும். இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ W /W அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த கொட்டேஷன் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த @ங்கிறது மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இதில் போகிறோம். இதில் வந்து ஆர்டர் ஐடி அப்படின்னு இருக்கு. அதில் வந்து இந்த நம்பர் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கங்க, டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, அதனால அதை நம்ம அப்படியே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எது டைப் பண்ணாலும் அப்பர் கேஸ் லோயர் கேஸில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து எரர் வரும். ஈஸ்ட் கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம வந்து அந்த டிஜிட்டை வந்து குரூப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது குரூப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, /d கொடுத்துருங்க, அப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள், அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த டிஜிட் மட்டும் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் ஒரு குரூப்பாக மாறிடும். அப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் மட்டும் இதில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் பார்க்கலாம். இதில் நமக்கு அந்த கோடு மட்டும் தனியாக வரணும். இது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுங்கிறத இதை கிளிக் பண்ணிக்கோங்க, டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா கோடு அப்படின்ட்டு இருக்கு. ஈக்குவல் டு ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, கம்மா டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு A to Z, அப்புறம் இது ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் வேணும் அப்படின்னா a to Z அப்படியே கண்டினியூட்டியா நீங்க போடணும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா 1 or more அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆயிரும். அப்புறம் ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு /d ப்ளஸ் டிஜிட்டும் 1 or more அந்த கண்டிஷன் எடுத்துக்குவோம். டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லெட்டர் ஃபுல்லாகவே எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த லெட்டர் அப்படியே இது ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த லெட்டரோட ஃபார்மேட்டு தான் இப்போ நம்ம கொடுத்த இந்த எக்ஸ்பிரஷன்.
இந்த லெட்டரோட ஃபார்மேட்டு. இப்போ சப்போஸ் இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாரி உங்கள் செல்லில் இந்த கோடு 789 அப்படின்னு மட்டும் இல்லாமல், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஐஃபோன் கொடுத்து ஒரு 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அது மட்டும் ட்ராக் ஆயிரும். இந்த பேட்டர்ன் எதுக்குன்னா, ஒரு வேர்டையும் நம்பரையும் ஒரே டைமில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 10வது எக்ஸாம்பிள் நான் சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.